அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி சூப்பரான எங்கள் வீட்டு கொடுவா மீன் வறுவல் செய்ய போகிறேன். செய்முறையை பார்த்துருவோம். கொடுவா மீன் ஒரு 6-7 பீஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். இதுக்கு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா இதை கலந்துக்கினேன். நல்லா கலந்து அந்த மீனில் மசாலாலாம் படுற அளவுக்கு நல்லா ஃபிஷ்ஷில் படுற அளவுக்கு மசாலாவை மிக்ஸ் பண்ணி அதை ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஊற வச்சிடணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இது சூப்பராக இருக்கும். இது இந்த மசாலாலாம் உதிராமல் சூப்பராக இதிலே ஒட்டி இருக்கும். நம்ம அந்த அரிசி மாவுலாம் கலக்க வேணாம். இதே அருமையாக இருக்கும். ஒன்று கூட உதிராது. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுருக்கேன். இது தோசைக்கல் நம்ம வச்சோன்னாக்கா நல்லா சூடு வந்ததும் தான் நம்ம ஆயிலை விடணும். இல்லைன்னா எண்ணெயில் மீன் ஒட்டிக்கும். திருப்பும் போது எடுக்க முடியாது. அதனால் சூடு ஆயில் விட்டுட்டு நம்ம மீனை ஒன்று ஒன்றா எடுத்து பொரிச்சிக்கணும். இது சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. இந்தமாதிரி செய்து பாருங்கள். மேலே கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற விட்டுடணும். ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடணும். அரை மணி நேரம்னு ஊறின பிறகு மீனை நம்ம போட்டுட்டு மீடியமாக அடுப்பை வச்சுக்கணும். ஹையில் வச்சாக்கா தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தீஞ்சிடும். நம்ம அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. சிம்மில் வைக்க வேணாம், மீடியமாக வச்சுக்கோங்க. மீனை திருப்பி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தோடனே திருப்பி போட்டு நம்ம பொரித்து எடுக்க வேண்டியது தான். அருமையான கொடுவா மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அருமையாக இருக்குது, சூப்பராகவும் இருந்துச்சு. இதே மாதிரி செய்து பாருங்கள். நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். சூப்பரான கொடுவா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அனைவரும் சாப்பிட வாங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.